நம்ம வந்துட்டு குக் வித் கோமாளி வந்துட்டு யாரு வந்துட்டு அடுத்த செஃப் யாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துக்கிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அது யாருங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். நம்ம மதம்பட்டி ரெங்கராஜ் அவங்க தான் சொல்லப்போனால் அவங்க இது செஃப்பாக இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ புதுசாக வந்து செஃப் வெங்கடேஷ் பதிலாக இவங்க வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் அவங்க நல்லா கேரக்டர் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால். ஏன்னா அவங்க எப்படின்னா அவங்க ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் அந்த இதுலேயே தான் இருந்தாங்க. அவங்க யாருன்னா நம்ம மெகந்தி சர்க்கஸ் படத்தோட ஹீரோ தான் அவர். சொல்லப்போனால் மெகந்தி சர்க்கஸோட படம் அது ரொம்ப ஹிட் ஆச்சு. சொல்லப்போனால் அந்த படமே அவர் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவர் லவ், அவர் பண்ண ஒரு ஆக்டிங்கு, அந்த எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் கூட பார்த்துட்டு ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு. எனக்கு கூட அந்த டைமில் அந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் எல்லாத்துக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேவரட்டாக தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் நான் பார்த்த வரைக்கும் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க அந்த படம் செம்ம. அவங்க சொன்னனால தான் நானே போய் அந்த படமே பார்த்தேன். அந்த ஹீரோ தான் இப்போ நம்ம குக் வித் கோமாளி 5க்கு செஃப்பாக வந்திருக்காப்ல. சொல்லப்போனால் நம்ம விஜய் டிவி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு எழுதி 6 PM அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தேன் ஜோ என்னவா இருக்கும், ஒருவேளை அப்டேட் பிக் பாஸ் எதுவும் அப்டேட் பண்ணுவாங்களா, இல்லை விஜய் டிவி மூட போகிறாங்களா, இல்லை விஜய் டிவி நேமை மாற்ற போகிறாங்களா, அஜித் டிவின்னு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நேம் எது மாற்ற போகிறாங்களா, எப்படி விஜய்க்கு பதிலாக அஜித்துக்கு பதிலாக சூர்யாவா, சூர்யாவுக்கு பதிலாக விக்ரமுக்கு பதிலாக தனுஷா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் என்னவா இருக்கும். ஏன்னா அந்த 3 மணி நேரம் கரெக்டாக நம்ம 6 மணிக்கு பண்ணுறாங்க, 4 மணிக்கு டீசர் மாதிரி சும்மா ஒரு இமேஜ் மட்டும் விட்றாங்க. சொல்லப்போனால் பேக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா நம்ம குக் வித் கோமாளி 5ஓட செஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அவங்க யாருன்னா நம்ம தலைவர் எப்பயும் போல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்த நம்ம மதம்பட்டி ரெங்கராஜ் ஒருத்தர், அவரு தான் இப்போ புதுசாக வந்திருக்காரு. அண்டு பழைய ஆள் அப்படியே தான் இருக்காங்க. யாருங்கிறது வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். யாருன்னா நம்ம செஃப் தாமு. அவங்க வந்துட்டு பழைய சீசன் 4 சீசன்லேயுமே இருந்தாங்க. அவங்க தான் இப்போ இருக்காங்க. சொல்லப்போனால் நான் வெங்கடேஷ் போவான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இதே நடந்து விட்டது. அதுக்காகச்சும் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். அவர் வந்துட்டு அந்த செஃப் நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டோம். அந்த வீடியோவே சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் அந்த பேக்ரவுண்ட் கலரிங்கு, அந்த கலரிங்கே ஒரு வார்மாக கொடுத்து, ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ வார்ம் கொடுத்து அப்படியே சூப்பராக வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்குவாப்பில் செஃப் தாமு நான் வரதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது சொல்லிட்டு டைலாக் சொல்லிட்டு அவர் இறங்குவாப்பில் செஃப் தாமு. அடுத்து வந்துட்டு நம்ம ரெங்கராஜ் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது நான் புதுசாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டைலாக் சொல்லிட்டு கீழே இறங்கி 2 பேர் கேஷுவலாக அப்படியே நடந்து வருவாங்க. ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இதான் சொன்னோம். சொல்லப்போனால் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த கலரிங் வாமு, அந்த ஃப்ளைட்டுக்கு சைடில் எழுதி இந்த பிக் பாஸ் நான் அங்கே போயிட்டேன் சாரி. அண்ட் குக் வித் கோமாளின்னு எழுதி சீசன் 5ன்னு போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு சாங் தான் போட்டிருந்தாங்க நம்ம விஜய் டிவியில். எதுக்கு இந்த சாங் போட்டாங்கிறது தெரியல. ஏன்னா புதுசாக வந்ததுனால ஏதோ சாங் போட்டிருப்பாங்க போல இருக்கு. சாங் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தாமு பேரும் சொல்லி செஃப் தாமு பேரும் சொல்லி அண்டு மதகம்பட்டி ரெங்கராஜ் அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு சாங் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் நம்ம இதையும் பற்றி 1 by 1 அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி சில் பண்ணுறோம். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.